உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? லெட்ஸே உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் உங்களோட ஒரு ஃப்ரெண்டும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா மேபி அவங்க 2 பேர் தான் மேட்சோ, நான் மேட்ச் இல்லையோ, இவன் ஏன் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை, ஒருவேளை என்ன பிடிக்கலையோ, இவன் ஏன் என்கிட்ட பேசவே இல்லை ஒருவேளை அப்படின்னு சொல்லி இப்படி சின்னதான ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இட் வில் ரூயின் அவர் லைஃப் அ லாட். ஸோ கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது மற்ற விஷயங்களில் மட்டும் தேவை கிடையாது, ரிலேஷன்ஷிப்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ எப்போ ஒருத்தன் கான்ஃபிடென்ட்டாக இருப்பான் தன்னோட ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா அவன் டெய்லி அப்டேட் பண்ணும்போது, அவனோட வேல்யூவை அவன் தெரிஞ்சுக்கும் போது, அவன் ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக இருக்கும்போது. ஸோ அப்போ அதுக்கு நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, பிகாஸ் எனக்கு ஓவர் திங்கிங் வந்துட்டே இருக்கும். லெட்ஸே நான் சொன்ன மாதிரி தான், என்னோட காலேஜ் டைமில் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் வரும்னா, அவங்க 2 பேர் தான் மேட்சும், நான் மேட்ச் இல்லையோ, இந்த மாதிரியான தாட்லாம் நான் எனக்கு பயங்கரமாக சின்ன விஷயங்கள் கூட பயங்கரமாக நான் யோசிச்சிருக்கேன். லெட்ஸே அது மேபி இன்ஃப்ளூயன்ஸ் பை சோஷியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட் இதான் வேணா இருக்கு, பட் இதான் ரியாலிட்டி. எனக்கு இப்படி ஒரு தாட் வந்திருக்கு. ஆக்சுவலி நான் ஓவர் திங்க் பண்ணியிருக்கேன் பயங்கரமாக. பட் ரீசெண்ட் டைமில் ஐ ரெடியூஸ்ட் எவ்ரிதிங். ஐ ஜஸ்ட் ஹேட் அ ஒன் இயர் நான் இதுக்காக மட்டுமே என்னோட விஷயங்களை நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஓவர் திங்கிங் எப்படி ரிலேஷன்ஷிப்பில் எப்படி, ஏன்னா பிகாஸ் எனக்கு ஒரு 10 ரிலேஷன்ஷிப்பில் நான் பல்பு வாங்கியிருக்கேன். 10 ரிலேஷன்ஷிப் போகும், நல்லா இருக்கும், ஒரு 6 monthsல அவ்வளோதான். பிகாஸ் ஓவர் திங்கிங் மட்டும் இல்லை, நிறைய விஷயம் அதில் இருக்குது. பட் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற மேஜராக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ இந்த ஓவர் திங்கிங் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக என் லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இஃப் திஸ் தாட் இஸ் வர்த்திங், சிம்பிள், ஆஸ்க் த கொஸ்டின். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்குள்ள நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இப்போ இப்படி நான் யோசிக்கிறது வேர்த்தியான ஒரு விஷயமா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. தென் யூ வில் பி அ ஃபேன் ஆஃப் மீ. ஆக்சுவலி சீரியஸாக இந்த ஓவர் திங்கிங் இதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ உங்களோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட்.